அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்கே அகாடமி. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது சைக்காலஜி அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த வகுப்பை முதல்ல அந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைக்காலஜி ஒரு சிறிய தடங்கள் ஏற்பட்டது, அதனால் கொஞ்சம் வருந்துகிறேன். அடுத்து வரக்கூடிய டெய்லியும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட்டுருவோம். ஏற்கனவே 60 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரும். இது மொத்தம் சேர்த்து பார்த்திங்கன்னா 80 கொஸ்டின். நான் உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளார எப்படியாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 500 கொஸ்டின்ஸாவது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், கவனிங்க. கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஸ்கவரி ஆஃப் சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதாவது நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறது வெறும் அதாவது நூலும் ஆசிரியரும். இந்த இதில் கட்டாயமாக ஒரு கொஸ்டின் வரும். இந்த நூல் இது யார் எழுதுனா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? டிஸ்கவரி ஆஃப் சைல்டு என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் மாண்டிச்சோரி, தாகூர், நேரு, ஜான் டூயி. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்லாமா? மாண்டிச்சோரி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கண்டுபிடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற நூலின் ஆசிரியர். இங்கே பாருங்கள், த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் அரவிந்தர், ஜே கிருஷ்ணமூர்த்தி, ரூசோ, ரசல். இந்த 4 யார் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற நூலை எழுதியவர்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? அரவிந்தர், ஜே கிருஷ்ணமூர்த்தி, அதாவது ஜேகேன்னு கூட கொடுப்பாங்க சில நேரத்தில், ஜேகே மூர்த்தின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? ரூசோ, ரசல். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் போகலாமா? ரூசோ இஸ் எ கரெக்ட் ஆன்சர். எதிர்கால உண்மைகள் என்ற நூலின் ஆசிரியர். எதிர்கால உண்மைகள் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ, ஸ்டீஃபன் ரோசன், ப்ரோபெல், மாஸ்லோ. சரிங்களா? எதிர்கால உண்மைகள் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ, ஸ்டீஃபன் ரோசன், ப்ரோபெல், மாஸ்லோ. ஆப்ஷன் இதுக்கு ஆன்சர் போகலாங்களா? ஸ்டீஃபன் ரோசன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஸ்டீஃபன் ரோசன் தான் கரெக்டான விடை. எஜுகேஷ்னல் அண்ட் சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் காக்னே, பியாஜே, மாண்டிச்சோரி, பெர்னார்ட் ரசல். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, எஜுகேஷ்னல் அண்ட் சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் காக்னே, பியாஜே, மாண்டிச்சோரி, பெர்னார்ட் ரசல். ஆன்சர் பெர்னார்ட் ரசல். அதாவது எஜுகேஷனல் அண்ட் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர் ரசல். ஆக்சுவலாக ரசல்னு கொடுப்பாங்க, ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா பெர்னார்ட் ரசல். ஜனநாயகம் மற்றும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர். அதாவது ஜனநாயகம் மற்றும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் ஆல்பர்ட் ஸ்விட்சர், ஜான் டூயி, தாகூர், ரசல். அதாவது ஜனநாயகம் மற்றும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதான் கேட்டிருக்காங்க. ஸ்விட்சரா, ஜான் டூயியா, தாக்கூரா, ரசலா. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் போகலாங்களா? நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்ததுன்னா வெரி குட். ஜான் டூயி. சரிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க, வாழ்த்துக்கள். பள்ளிக்கு கடிதங்கள் என்ற நூலின் ஆசிரியர். பள்ளிக்கு கடிதங்கள் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பாருங்கள். ஜே கிருஷ்ணமூர்த்தி, காந்திஜி, அரவிந்தர், அப்துல் கலாம். ஆப்ஷன் பாருங்கள். ஜே கிருஷ்ணமூர்த்தி, காந்திஜி, அரவிந்தர், அப்துல் கலாம். பள்ளிக்கு கடிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் போகலாமா? ஜே கிருஷ்ணமூர்த்தி. பள்ளிக்கு கடிதங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி. சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர். சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் தாகூர், ரசல், ஜே கிருஷ்ணமூர்த்தி, ரூசோ. பாருங்கள், சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாகூர், ரசல், ஜே கிருஷ்ணமூர்த்தி, ரூசோ. ஆன்சர் போலாங்களா? ரூசோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரூசோ. சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் ரூசோ. த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் மாண்டிச்சோரி, ரூசோ,
மாஸ்லோ, ஜான் டூயி. த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் மாண்டிச்சோரி, ரூசோ, மாஸ்லோ, ஜான் டூயி. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா யாருன்னு? ஆப்ஷன் போகலாமா? வாங்க ஆன்சரை பார்க்கலாம். ஜான் டூயி. த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டூயி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி, ஜான் டூயி. த ஆரிஜின் ஈக்குவாலிட்டி அமாங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர். த ஆரிஜின் ஈக்குவாலிட்டி அமாங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ, பியாஜே, மாஸ்லோ, காக்னே. த ஆரிஜின் ஈக்குவாலிட்டி அமாங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பாருங்கள். ரூசோ, பியாஜே, மாஸ்லோ, காக்னே. இதில் யார் ஆன்சர், யார் ஆப்ஷன், யாராக இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் போகலாமா? ஓகே, ரூசோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரூசோ தான் ஆன்சர். த ஆரிஜின் ஈக்குவாலிட்டி அமாங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ. ஜனநாயகம் மற்றும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர். ஜனநாயகம் மற்றும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பியாஜே, ரூசோ, ஜான் டூயி, ரசல். ஜான் டூயி. ஜனநாயகம் மற்றும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டூயி. அடல்ட் லேர்னிங் என்ற நூலின் ஆசிரியர். அடல்ட் லேர்னிங் என்ற நூலின் ஆசிரியர் அப்துல் கலாம், அபுல் கலாம் ஆசாத், ஜெயகோபால், ராஜகோபால். சரிங்களா? அடல்ட் லேர்னிங் என்ற நூலின் ஆசிரியர் அப்துல் கலாம், அபுல் கலாம் ஆசாத், ஜெயகோபால், ராஜகோபால். ஆப்ஷன் போலாங்களா? ஜெயகோபால் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஜெயகோபால். அடல்ட் லேர்னிங் என்ற நூலின் ஆசிரியர் ஜெயகோபால். எஜுகேஷன் ஆஃப் மேன். எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் போலாங்களா? ரூசோ, ப்ரோபெல், ஜான் டூயி, ரசல். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கட்டாயமாக இது வந்து ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாங்க ஆப்ஷன் என்ன விடைன்னு பார்க்கலாம். ப்ரோபெல் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற நூலின் ஆசிரியர் ப்ரோபெல். கீழ்கண்டவற்றுள் ஜான் டூயி எழுதாத நூல் எது? ஆப்ஷன் பாருங்கள். எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர், த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி, த ஸ்கூல் அண்ட் த சைல்டு, த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ. அதாவது இந்த நாலில் எது ஜான் டூயி எழுதாத நூல் அப்படின்னு கேட்குறாங்க. எஜுகேஷன் அண்ட் த சோசியல் ஆர்டர், த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி, த ஸ்கூல் அண்ட் த சைல்டு, த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ. ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை வாங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். எஜுகேஷன் அண்டு சோசியல் ஆர்டர். அதாவது ஜான் டூயி எழுதாத நூல். அப்போது இது எல்லாம் ஜான் டூயி எழுதின நூல். த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி, த ஸ்கூல் அண்ட் த சைல்டு, ஸ்கூல் ஆஃப் டுமாரோ. சரிங்களா? ஸ்கூல் ஆஃப் டுமாரோ. அப்போ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பிசிடி, இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து ஜான் டூயி எழுதின நூல். எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர் வந்து எழுதாத நூல். சரிங்களா? த ஒன்லி ரெவல்யூஷன் என்ற நூலின் ஆசிரியர். த ஒன்லி ரெவல்யூஷன் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பார்க்கலாம் வாங்க. தாகூர், ஜே கிருஷ்ணமூர்த்தி, விவேகானந்தர், அரவிந்தர். நல்லா பாருங்க. த ஒன்லி ரெவல்யூஷன் என்ற நூலின் ஆசிரியர் தாக்கூர், ஜே கிருஷ்ணமூர்த்தி, விவேகானந்தர், அரவிந்தர். ஆப்ஷன் போயிடலாங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க விடை பார்க்கலாம். ஜே கிருஷ்ணமூர்த்தி. ஜே கிருஷ்ணமூர்த்தி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். த ஒன்லி ரெவல்யூஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஒன்லி ரெவல்யூஷன் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர் எழுதின நூல் தான். கீழ்கண்டவற்றில் ரூசோ எழுதாத நூல் எது? கீழ்கண்டவற்றுள் ரூசோ எழுதாத நூல் எது? த ஆரிஜின் ஆஃப் ஈக்குவாலிட்டி அமாங் மேன், த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ், டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு, சோசியல் கான்ட்ராக்ட். சரிங்களா? இப்போது இதில் எது வந்து ரூசோ எழுதாத நூல்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் போகலாமா? த ஆன்சர் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் மாண்டிச்சோரி அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? ரூசோ எழுதாத நூல். அப்போ ரூசோ எழுதின நூல்லாம் பாருங்கள். த ஆரிஜின் அண்ட் ஈக்குவாலிட்டி அமாங் மேன், த ப்ராக்ரஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சோசியல் கான்ட்ராக்ட். அதாவது கான்ட்ராக்ட் சமூக ஒப்பந்தம். இதெல்லாம் இந்த ஏபிடி இதெல்லாம் வந்து ரூசோ எழுதிய நூல். டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு வந்து ரூசோ எழுதாத நூல். எமிலி என்ற நூலின் ஆசிரியர். எமிலி என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பாருங்கள். ரசல், ரூசோ, மாஸ்லோ, பியாஜே. எமிலி என்ற நூலின் நிறையா தடவை டிஆர்பியில் கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின். சரிங்களா? நிறைய டைம் வந்து டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்கிற ஒரே கொஸ்டின். எமிலி என்ற பிரபலமான ஒரு
கொஸ்டின் இது. டிஆர்பி அப்படின்னு பார்த்தனாலே இது ஒரு பிரபலமான ஒரு கொஸ்டின். எமிலி என்ற நூலின் ஆசிரியர் ரசல், ரூசோ, மாஸ்லோ, பியாஜே. கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி இது. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் போலாமா? ரூசோ இஸ் கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் ப்ரோபெல் எழுதாத நூல் எது? அதாவது இங்கே கொடுத்துக்கிற 4 ஆப்ஷனில் எது ப்ரோபெல் எழுதாத நூல் அப்படிங்கிறது தான். எஜுகேஷன் ஆஃப் மேன், எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட், பெடகாஜிஸ் ஆஃப் கிண்டர் கார்டன், எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர். சரிங்களா? இந்த 4ல் எது ப்ரோபெல் எழுதாத நூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் எஜுகேஷன் அண்டு சோசியல் ஆர்டர் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரோபெல் எழுதாத நூல். எஜுகேஷன் ஆஃப் மேன், எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட், பெடகாஜிஸ் ஆஃப் கிண்டர் கார்டன். கிண்டர் கார்டன் சொல்லிட்டாலே நீங்கள் ப்ரோபெல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிண்டர் கார்டன் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ப்ரோபெல் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத், த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற நூலின் ஆசிரியர். சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், ஆப்ஷன் ஜவஹர்லால் நேரு, காந்திஜி, ஜான் டூயி, அரவிந்தர். இதில் ஆப்ஷன் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ட்ரூத் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க ஆப்ஷன் போகலாம். காந்திஜி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் தாகூரின் படைப்பு எது? அதாவது இங்கே கொடுத்துருக்கிறதுல எது தாகூர் எழுதிய நூல், அதாவது படைப்பு? அக்னி குஞ்சுகள், அக்னி சிறகுகள், போரும் அமைதியும், காபூலிவாலா. இந்த 4ல் எது தாகூர் எழுதின நூல் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம் கட்டாயமாக. ஆப்ஷன் போகலாமா? வாங்க. நீங்கள் யோசிச்சிருக்கிறதும் வரக்கூடிய ஆன்சரும் கரெக்டுனா வாழ்த்துக்கள். காபூலிவாலா இஸ் அ கரெக்ட் ஆன்சர். வெரி குட். காபூலிவாலா அதாவது தாகூரினுடைய படைப்பு காபூலிவாலா. குடியரசு என்ற நூலின் ஆசிரியர், குடியரசு என்ற நூலின் ஆசிரியர் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாணக்கியர். குடியரசு என்ற நூலின் ஆசிரியர் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாணக்கியர். ஆப்ஷன் போயிடலாங்களா? இதுக்கு சரியான விடை நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். இதுவும் வந்து எமிலி போல் இது ஒரு பிரபலமான ஒரு கொஸ்டின். எமிலி எப்படி நம்ம சொல்கிறோமோ அதுபோல் இதுவும் வந்து ஒரு சிறந்த ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் டிஆர்பி பொறுத்தவரை. ஆப்ஷன் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாணக்கியர். சரிங்களா? ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க விடையை நான் பார்க்கலாம். பிளாட்டோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஓகே மாணவர்களே, நாம் இந்த வகுப்பில் வந்து 20 வினாக்கள் பார்த்துருக்குறோம். சரிங்களா? 20 வினாக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அனைத்து அந்த 20 வினாக்களுக்குமே பார்த்திங்கன்னா 20 வினாவுமே வந்து பார்த்திங்கன்னா நூல் ஆசிரியர் அதுதான். ஒரு சில சமயத்தில் ஆசிரியர் பெயர் கொடுத்து நூலினுடைய பெயரை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. அவ்வளவுதான். கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சராக வரும், ஆன்சர் வந்து கொஸ்டினாக வரும். சரிங்களா? நல்லா படிங்க. டைம் வந்து குறைவான டைம் இருக்குது. இன்றைக்கி தேதி வந்துருச்சு. இந்த நவம்பர் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 12 நாளில் எக்ஸாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் தரவாக படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேஜர் வந்து 110 கொஸ்டின், 110 கொஸ்டினுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை விட அதுக்கு ஈக்குவலான அளவில் இம்பார்ட்டன்ஸ் எஜுகேஷனுக்கு கொடுங்க. அதே போல் ஜிகேவுக்கு ஒரு 10 கொஸ்டின் வரும். அது 110, 30, 10. சரிங்களா? ரொம்ப இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தைரியமாக இருங்க. எதுவும் பற்றியும் யோசிக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பார்வையில் நல்லா படிங்க. அவ்வளோதான். சரிங்களா? உங்களுடைய சப்போர்ட், அது நீங்கள் சப்போர்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். பிகம் எ சக்ஸஸ். கண்டிப்பாக ஒரு வெற்றிங்கிறது நம்ம கைக்கு வந்து சேரும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ். நம்ம கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.